ஒரு சின்ன பையன் அவன் கண்ணு முன்னாடியே அவனோட அப்பாவையும் அம்மாவையும் இழந்துட்டு நிக்கும்போது அவனுக்குள்ள ஏற்படுற வலி வேதனை அதை தாண்டி என் கண்ணு முன்னாடியே எங்க அப்பாவையும் அம்மாவையும் கொன்னுட்டீங்களேடா அப்படிங்கிற வன்மமும் கோபமும் அவனை வந்து ஒரு சிறுவர் சீர்திருத்த பள்ளி வரைக்கும் கொண்டு போயிருது. அங்க இருக்கிற ஒரு நல்ல போலீஸ்காரரு என்னைக்குமே வந்து கொலை பண்றது ஒரு தீர்வே கிடையாது, நீ படிச்சு பெரியாளாகி நீயும் ஒரு போலீஸ்காரனாகி கெட்டவங்களுக்கு பூரா தண்டனை வாங்கி கொடு அப்படின்னு இவனை ஒரு போலீஸ் ஆஃபீஸரா மாத்துறாரு. ஆனா அவன் வந்து ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் லெவலுக்கு ப்ரொமோட் ஆனதுக்கு அப்புறமும் கூட அவனுக்குள்ள இருக்கிற வன்மமும் கோபமும் முரட்டுத்தனமும் 1% கூட குறையல. இப்படி கேரக்டர் இருக்கிற படத்துடைய ஹீரோ எந்த ஒரு வேலையா இருந்தாலும் கெடுதல் பண்றதா இருந்தாலும் நிதானமாகவும் தன்னோட சாணக்கியத்தனத்தோடையும் படைபலத்தை வச்சுக்கிட்டு அந்த கெடுதலை வந்து நல்ல முறையில் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு வில்லன், வயசான வில்லன். அவரை பார்த்தாலே நமக்கு கோபம் கோபமா வரும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு படத்துடைய வில்லன். இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ரைவல்ட்ரி தான் இந்த படத்துடைய மொத்த கதை. இந்த படத்துல 2 வசனம் வந்து ரொம்ப பிரபலம். அதுல ஒண்ணு வந்து நம்ம திலகன் சார் பேசுற ஏசி சார் வரணும், பழைய பன்னீர்செல்வமா வரணும், அதுக்கப்புறமும் நான் உங்களை எதுக்கணும் அப்படின்னு சொல்ற அந்த வசனமா இருக்கட்டும், சத்திரியனுக்கு சாவுலடா அப்படின்னு விஜயகாந்த் சார் சொல்ற வசனமா இருக்கட்டும், இந்த 2மே பிரபலம். இந்த படத்துல மணிரத்னம் சாருடைய கதை, திரைக்கதையா இருக்கட்டும், அடுத்து நம்ம இளையராஜா சாருடைய பாடல்கள் சூப்பரா இருக்கும். பாடல்களோடு சேர்ந்து இந்த படத்தோட பிஜிஎம் வந்து அவ்வளவு அற்புதமா இருக்கும். பானுப்பிரியம் மேடமுடைய நடிப்பா இருக்கட்டும், நம்ம விஜயகுமார் சாருடைய நடிப்பா இருக்கட்டும், கே சுபாஷ் அவருடைய இயக்கமா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கும். 35 வருஷம் கழிச்சும் அந்த படத்தை இப்ப பார்க்கிறதுக்கு அற்புதம்.